வணக்கம். இது அபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹவு டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் அதில் அடுத்த காணொளி அதை பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் அதை பற்றிலாம் பார்த்துட்டோம். அடுத்தது அஸ் அ ஹோல் நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமான 3 ஃபேக்டர்ஸ்: சால்வன்சி, லிக்விடிட்டி, கியரிங். எதுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி இப்போ சமீபத்தில் கூட ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இன்சால்வன்சி ஃபைல் பண்ணாங்க. இன்சால்வன்சி அப்படின்னா என்ன கேள்விப்படுறீங்க? பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு கம்பெனி. ஈவன் ஜெட் ஏர்வேஸ் கூட பிரச்சனையாச்சு. அதை யாரும் எடுத்துக்க ஆள் இல்லாதனால அவங்க கடன் கொடுத்தவங்க இன்சால்வன்சி ரெசல்யூஷனுக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க என்சிஎல்டி கிட்ட. அப்படிங்கும்போது அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை பற்றி சால்வன்சினா என்ன, லிக்விடிட்டினா என்ன, கியரிங்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கம்பெனி ஒழுங்காக தான் நடக்குதா, பேங்க்ரப்சி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா அதில் நம்ம ஒழுங்காக முதலீடு பண்ண முடியும். இப்போ முதல்ல சால்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சால்வெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியுடைய டோட்டல் அசெட்ஸ், மொத்த சொத்து, அதனுடைய டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். அவுட் சைட் லைபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். டோட்டல் அசெட்ஸ் டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டிஸை விட அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி சால்வெண்ட். ஒருவேளை அப்படி இல்லைன்னா இன்சால்வெண்ட். என்ன அர்த்தம் அப்படின்னா, டோட்டல் அசெட்ஸ்னா 2 வகையான அசெட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் உள்ள அதை ஒவ்வொரு ஃபிக்ஸ்ட் அசெட் எல்லாத்தையுமே அதுக்கு உண்டான பண மதிப்புக்கு அதை நம்ம வச்சு அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுக்குறோம். ஒரு மிஷின்னா எவ்வளோ வேல்யூ, ஃபேக்ட்ரினா எவ்வளோ வேல்யூ, அதெல்லாம் பண்ணி அதோட கரண்ட் அசெட்ஸ் கையில் இருக்கக்கூடிய பணம், அதே மாதிரி வித்தின் 1 இயருக்குள்ள லிக்விடா கேஷாக ஆகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அதுக்கு ஒரு பண மதிப்பு கொடுத்து ரெண்டையும் கூட்டுறது தான் டோட்டல் அசெட்ஸ். அது உங்களுக்கு தெரியும். அந்த டோட்டல் அசெட்ஸை வச்சு டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைபிலிட்டியில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றது ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். லைபிலிட்டியில் முதல் காம்பனன்ட் ஈக்விட்டி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் காம்பனன்ட் அப்படிம்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதில் என்னென்ன இருக்குது? ஈக்விட்டி, அதுக்கு தவிர நம்ம கிடைச்ச ப்ராஃபிட்லாம் வச்சு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து வச்ச ஃபண்ட்ஸ் ரெண்டையும் கூட்டி வர்றது. அதை தவிர உள்ளது தான் கம்பெனியினுடைய உண்மையான லைபிலிட்டிஸ். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஓனர்ஸ் இல்லையா, அவங்களுக்கு இப்போயே பணம் தர வேண்டிய தேவையில்லை. மிச்சம் இருக்கிற 2 காம்பனன்ட் ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியுடைய ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ப்ளஸ் டோட்டல் அசெட்ஸ் ரெண்டையும் கூட்டி, ஃபிக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டையும் கூட்டி அந்த டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டிஸ் அதை கழிச்சோம்னா பாசிட்டிவ் வேல்யூ வரணும். வந்தால் அந்த கம்பெனி சால்வெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அசெட்டெல்லாம் விற்று அந்த கடனை அடைச்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். அப்படி முடியலன்னா அந்த கம்பெனி இன்சால்வெண்ட். ஸோ டோட்டல் அசெட்ஸ், இருக்கிற சொத்தெல்லாம் விற்றா கூட கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி பிகம்ஸ் இன்சால்வெண்ட். இன்சால்வென்சி, பேங்க்ரப்சி. இது எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அசெட் சைஸில் 2 காம்பனன்ட் இருக்குது, கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸு. பட் லைபிலிட்டி சைடில் 3 காம்பனன்ட்: ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் மிச்சம் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ஸோ என்றைக்குமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எந்த ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த கம்பெனி சால்வெண்ட். எந்த கம்பெனிக்கு அப்படி இல்லையோ அந்த கம்பெனி இன்சால்வெண்ட். லாங் டேர்ம் இல்லாட்டி எதாக இருந்தாலுமே அந்த மாதிரியான கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கிறது நல்லது. இந்த கம்பெனி கூடிய சீக்கிரத்தில் மேலே வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணினா மட்டும்தான் இந்த மாதிரி இன்சால்வெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது லிக்விட். லிக்விட்னா என்னன்னா, இம்மிடியட் கேஷ் வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். லிக்விட் அசெட்ஸ் அப்படிங்கிறதே கேஷ் அசெட்ஸை தான் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ லிக்விட், ஒரு கம்பெனி இஸ் லிக்விட் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசெட்ஸ் கிரேட்டர் தேன் கரண்ட் லைபிலிட்டி. அதாவது இன்னும் 1 வருஷத்துக்குள்ள பணமாகக்கூடிய அசெட்ஸ் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கட்ட வேண்டிய லைபிலிட்டி. ஏன்னா இந்த பிஸ்னஸ் இந்த 1 வருஷத்துக்குள்ள எப்போவுமே 1 வருஷத்துக்கு ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த 1 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய கடன் எல்லாம் இருக்கக்கூடிய அசெட்ஸை வச்சு அடைச்சிட முடியும் அப்படின்னா தான் அந்த கம்பெனி லிக்விட். இல்லைன்னா அந்த கம்பெனி இஸ் நாட் லிக்விட் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறதா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? இந்த 1 வருஷத்துல, அடுத்த 1 வருஷத்துல நம்ம நடத்தக்கூடிய கம்பெனிக்கு எவ்வளவு பணம் இருக்கு கைவசம் கம்பெனி நடத்தக்கூடிய அப்படிங்கிறதா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த நெட் ஒர்க்கிங் கேபிட்டலே நெகட்டிவா இருந்தால் அடுத்த வருஷத்துல கம்பெனி நடத்துறதுக்கே வெளியில இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற நிலை. அதனால தான் இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. அடுத்த வருஷத்துலையாவது கம்பெனி நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது லிக்விடிட்டி. மொத்தத்துக்கே கம்பெனி என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது சால்வென்சி. அப்படின்னா இந்த கரண்ட் இயர்லையாவது கம்பெனி ஒழுங்காக நடக்குமான்னு தெரிஞ்சுக்கிறது லிக்விடிட்டி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம்.
பார்த்த பிறகு இது இப்போ கியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹோல் பிக்சர் கிடைக்கும். கியரிங் அப்படின்னா நீங்கள் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து ஒன் ஆஃப் த கியரிங் ரேஷியோஸ். ஆக்சுவல் கியரிங் வந்து அதனுடைய ரிவர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டு த டோட்டல் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். ஒரு கம்பெனிக்கு முதல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த கியரிங். எவ்வளவு பங்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்டேருந்து வந்திருக்கு, எவ்வளவு பங்கு வந்து வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்டேருந்து வந்திருக்கு, 4 பங்கு வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா வெளியே லைபிலிட்டி ரொம்ப ஹெவி இல்லையா? ஆனா அதே சமயத்துல 4 பங்கு ஷேர் ஹோல்டர் போட்டு வெளியிலேருந்து ஒரு பங்கு வாங்கினாலும் அதுவும் சரியான நிர்வாகம் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அதிகமா இருந்து அந்த கடன் வாங்கக்கூடிய வட்டி குறைச்சலா இருந்தால் நீங்க உங்க கையிலேருந்து பணத்தை போடுறது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான டிசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது. அதனால இந்த கியரிங் வந்து எப்பவுமே ஒரு 1:3 2:3 ஒரு ப்ராப்பரான ரேஷியோல இருந்தால் மிகவும் நல்லது. அந்த கம்பெனியை ஓரளவுக்கு நடத்த முடியும். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு தியரியா பேசிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஜெட் ஏர்வேஸ் எடுத்துக்கலாம். ஜெட் ஏர்வேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஜெட் ஏர்வேஸில் பாருங்க அசட்ஸ் இருக்கு. நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ் ரெண்டும் இருக்கா? டோட்டல் நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. 3 வருஷத்துல கடந்த 3 வருஷத்துக்கான டேட்டாவும் இருக்கு. இது 2017, இது 2016, இது 2018. இப்போ இது எல்லாத்தையும் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டோட்டல் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் அசட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு 3த்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லட்சம் ரூபாய்கள். அதாவது 12,95,509 லட்சம் ரூபாய்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ லட்சத்தை வந்து நம்ம கோடியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் வந்து விட்டுட்டோம்னா நமக்கு கோடியில் கிடச்சிரும். அதாவது 12,955 கோடி, 12,882 கோடி இப்படி நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது இது டோட்டல் அசட்ஸ். இப்போ நம்ம டோட்டல் லைபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இப்போ டோட்டல் லைபிலிட்டிஸை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனியாக. ஏன்னா ஈக்விட்டியை இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க, டோட்டல் லைபிலிட்டிஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே பார்த்த டோட்டல் அசட்ஸ் வந்து இவ்வளவு, அதே சமயத்தில் டோட்டல் லைபிலிட்டிஸ் இப்போது டோட்டல் அசட்ஸ் வந்து 12,955 கோடி, டோட்டல் லைபிலிட்டிஸ் பாருங்கள் 20,094 கோடி. இதுலேருந்து உங்களுக்கு என்னதுன்னா டோட்டல் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கணும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவில் இருக்கும். கடந்த 3 நிதியாண்டுகளாகவே இது நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் நீங்கள் போய் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கீங்க, இல்லாட்டி மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரியாத சமயத்தில் நீங்கள் இதில் போய் முதலீடு பண்ணுறதுங்கிறது அது சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக இருக்காது. இப்போ நம்ம பார்த்தது வந்து சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இது சால்வெண்ட்டா அப்படின்னா இந்த கம்பெனி சால்வெண்ட் இல்லை. இப்போ அதே நேரத்தில் ஐஓசி கம்பெனி எடுத்துகிட்டு அது சால்வெண்ட்டா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐஓசியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நான் கரண்ட் அசட்ஸ், அதாவது ஃபிக்ஸ்ட் அசட்ஸ், அதை தவிர இங்கே வந்து கரண்ட் அசட்ஸ் ரெண்டையும் கூட்டினோம்னா 2,95,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. இது வந்து க்ரோர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. 2,95,000 கோடி ரூபாய் வந்து டோட்டல் அசட்ஸ். டோட்டல் லைபிலிட்டிஸ் 2,95,000 கோடியோட கீழே இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து 1,16,000 கோடி. அது பாசிட்டிவாக இருந்தாலே கம்பெனி சால்வெண்ட். எனிவேஸ் நம்ம கீழேயும் போய் பார்ப்போம். இப்போது இது டோட்டல் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், ஃபிக்ஸ்டு லைபிலிட்டிஸ் இல்லையா? ஃபிக்ஸ்டு லைபிலிட்டிஸ் 39, இதோட ஒரு 178,000 கோடி, அதாவது 1,78,000 கோடி அப்படிங்கிறது டோட்டல் லைபிலிட்டிஸ். 2,95,000 அப்படிங்கிறது வந்து டோட்டல் அசட்ஸ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி சால்வெண்ட். அப்படிங்கும்போது இது ஒரு முறையான ஒரு அதாவது இந்த கம்பெனி இப்போதைக்கு பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. அதே நேரத்தில் லிக்விடிட்டியை பார்த்தோம். லிக்விடா இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 1,05,000 கோடி. கரண்ட் லைபிலிட்டிஸ் இதோட குறைச்சலாக இருக்கணும். பட் இங்கே கரண்ட் லைபிலிட்டிஸ் 139,000 கோடி, 1,39,000 கோடி, அது கூட இருக்குது. அதனால இந்த கம்பெனி லிக்விட் இல்லை. எனிவேஸ் இட் இஸ் சால்வெண்ட், இட் இஸ் நாட் லிக்விட். இப்போ கியரிங் ரேஷியோ அப்படிங்கிறதையும் இதில் பொருத்தி பார்த்தோம்னா 116, அதாவது 1.16ன்னு வச்சிங்களேன். 116ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 1.1 is to total liabilities, outside liabilities எவ்வளோ? 39 plus 1.7, அதாவது 1.1 is to 1.7. கிட்டத்தட்ட ரெண்டுமே நெருக்கமாக இருக்கிறது. அது ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கம்பெனியினுடைய கியரிங் ரேஷியோ ஓகேவாக தான் இருக்குது. அதாவது சரியான முறையில் கம்பெனிக்கான ஃபண்ட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காணொளியில் கொஞ்சம் நீளமான ஒரு காணொளி, சால்வன்சினா என்ன, லிக்விடிட்டினா என்ன, கியரிங்னா என்ன அப்படின்னு முழுசாக பார்த்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை டோட்டலாக அசஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்கள் காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.